IPL 2026 தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தற்போது வாழ்வா சாவா என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸிடம் அடைந்த தோல்விக்கு பிறகு மீதமுள்ள ஒவ்வொரு போட்டியையும் இறுதிப் போட்டியாகவே கருத வேண்டும் என்று அணியின் பேட்டிங் பயிற்சியாளர் மைக்கேல் அசி வலியுறுத்தியுள்ளார். 5 முறை சாம்பியனான சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற இனிவரும் 2 லீக் ஆட்டங்களிலும் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். அத்துடன் மற்ற அணிகளின் முடிவுகளும் சாதகமாக அமைய வேண்டும். ஏற்கனவே பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்திருந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிராகவே இந்த முக்கியமான தோல்வி ஏற்பட்டது. மிச்சல் மார்ஷ் வெறும் 38 பந்துகளில் அதிரடியாக 90 ரன்கள் குவித்து சென்னை நிர்ணயித்த 188 ரன்கள் இலக்கை எளிதாக எட்ட உதவினார். வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளத்தில் நடந்த இந்த தோல்வி ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையிலான அணியை 13 ஆட்டங்களில் இருந்து 12 புள்ளிகளுடன் தள்ளாட வைத்துள்ளது. இதனால் எஞ்சிய 2 லீக் ஆட்டங்களும் சென்னைக்கு வென்றால் அடுத்த சுற்று, தோற்றால் வெளியே என்ற நிலையை உருவாக்கியுள்ளன. போட்டிக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் மைக்கேல் அசி தற்போதைய நிலவரம் குறித்து பேசினார். இந்த லீக் சுற்றின் கட்டத்தை நான் மிகவும் விரும்புகிறேன். ஏனெனில் ஒவ்வொரு போட்டியும் இறுதிப் போட்டி போலதான் இருக்கும். இப்போது நாங்களும் அத்தகைய ஒரு சூழ்நிலையில்தான் இருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். எங்கள் கடைசி 2 ஆட்டங்களில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் எங்கள் திட்டம் ஆரம்பத்திலேயே சில விக்கெட்டுகளை வீழ்த்தி பின்னர் நடு ஓவர்களில் அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதாக இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மிக தாமதமாகிவிட்ட பின்னரும் கூட எங்களால் அந்த தொடக்க கூட்டணியை பிரிக்க முடியவில்லை என அசி வருத்தம் தெரிவித்தார். ஆரம்ப கட்டத்திலேயே விக்கெட்டுகளை எடுக்காததே இந்த தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார்.